இந்த வீடியோவில் முக்கியமான பாயிண்டா சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம அனைவருக்கும் பாருங்க. அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும். டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எல்எம்எஸ் ட்ரைனிங் வந்து நம்ம எல்லாருமே முடிச்சுக்கிட்டே வர்றோம். அதில் இருக்கக்கூடிய சர்டிஃபிகேட் வந்து நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். அதுக்கு வந்து 7 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்டெப்ஸ் பையாக போனால் தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். நீங்கள் ட்ரைனிங் எல்லாமே முடித்த பிறகு உங்கள் இதில் வந்து நீங்கள் போய் உள்ளே போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி வருதா அப்படிங்கன்னு பாருங்கள். வார்னிங், ஆக்டிவிட்டி டெலீஷன் இன் ப்ராக்ரஸ், சம் கிரேட்ஸ் ஆர் அபவுட் டு பி ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோடு ஆகாது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோ வந்து இன்னும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை நான் வந்து 100% வந்து நான் வந்து வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் இப்படி காட்டுது அப்படின்னா, நீங்கள் திரும்பவும் உள்ளே போய் அதில் எந்த வீடியோ கம்ப்ளீட் பண்ணலையோ அந்த வீடியோவை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கிரேட்ஸ் பக்கத்தில் பாருங்கள், காம்பிடென்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை போய் நீங்கள் வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபில்டர்ஸ் அப்ளைடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல வந்து இது வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், ஃபில்டர் காம்பிடென்ஸ் பை ரிசோர்ஸ் ஆர் ஆக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆரோ மார்க்கை போய் டச் பண்ணுங்க. டச் பண்ணோடனே இதில் ஏதாவது நீங்கள் வந்து எந்த வீடியோவாவது கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அந்த வீடியோவை நீங்கள் போய் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகாது. இது வந்து செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து அந்த கிரேட்ஸில் போன உடனே நீங்கள் அப்படியே நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். அவங்களே கிரேட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க, 0.00, 10க்கு வந்து 0% கொடுத்துருக்காங்களா. இந்த மாதிரி வந்தாலும் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகாது. இப்போ இந்த இடத்துல பாருங்க, கிரேடுன்னு கொடுத்து எல்லாமே 00 இருக்கும். ரேஞ்சுன்னு கொடுத்து 0 to 10 கொடுத்துருப்பாங்க. அதாவது 10 மார்க்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாமே 0 வாங்கியிருக்கீங்க. பெர்சன்டேஜ் வந்து 0% கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் எதுவுமே கொடுக்கல. இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. கான்ட்ரிபியூஷன் டு கோர்ஸ் டோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி வந்தால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோடு வந்து ஆகாது. அப்போ நீங்கள் எந்த வீடியோ முடிக்கலை அப்படிங்கிற போய் பார்த்து நீங்கள் அந்த வீடியோ வந்து திரும்ப போய் முடிச்சிருங்க. இதை சப்போஸ் வந்து இந்த வீடியோக்கு எல்லாமே முடிக்காமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். 1, 2 இந்த 3 வீடியோ வந்து நீங்கள் முடிக்கலைன்னு அர்த்தம். ஆனாலும் 100% வந்து காட்டும் அதில் வந்து. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து போய் ஒவ்வொன்றா வந்து எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதை காட்டியிருக்கோம். ஆனால் நீங்கள் ஆன்சர் வந்து இன்னும் நீங்கள் பண்ணலைன்னு அர்த்தம். அதாவது பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டும் எண்ட்லைன் அசஸ்மெண்ட்டும் நீங்கள் இன்னும் முடிக்கலைன்னு அர்த்தம். அதெல்லாம் நீங்கள் போய் திரும்ப உடவை நீங்கள் போய் நல்லா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கே கோ டு எல்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே டிஎன்எம்இஸில் போய் ஃபஸ்ட்டு எடுத்துன்னு உங்கள் நேமு இந்த மாதிரி வந்திருக்கும். ஜூம் பண்ணி வேணுமா காட்டேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், 100% கம்ப்ளீட்னு வந்திருக்கும். எமோஷனல் வெல்பீயிங் அண்ட் லைஃப் ஸ்கில்ஸ் வந்து 100% நீங்கள் முடிச்சிட்டிங்க. அதே மாதிரி டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் 100% கம்ப்ளீட் வந்திருக்கு. ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி காட்டுது. நான் ஃபஸ்ட்டு வந்து காட்டினேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காட்டுச்சு அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகாது. அது காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் இதை போய் டச் பண்ணி இதில் எது முடிக்காமல் இருக்கீங்களோ அதை போய் நீங்கள் போய் முடிச்சுருங்க. இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், எல்எம்எம்எஸ் இணையவழி பயிற்சியானது
1 முதல் 12ஆம் வகுப்பு கற்பிக்கும் ஆசிரியர்கள் 10/1/2020க்குள் முடிக்க அறிவுறுத்தல் அப்படின்னு சொல்லி SCRT ஜேடி வந்து போட்டிருக்காங்க. 10/1/2025க்குள்ள முடிக்கணும். எப்பயுமே சர்டிஃபிகேட் வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்ம முடிச்சு 1 வீக் கழிச்சு தான் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து வரும். அதனால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஆனால் கிரேட்ஸ் வரும். நீங்கள் முடித்தோடனே அந்தந்த கிரேட் வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே LMS அட்டன் பண்ணிட்டோம், ட்ரைனிங் அட்டன் பண்ணிட்டோம், TNME ஸ்கூலில் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா அவங்க டைமிங் கணக்கெல்லாம் பார்க்குறாங்க. ஒரு வீடியோ வந்து எவ்வளோ நேரத்தில் பார்க்குறாங்க, அதே மாதிரி பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க, என்லைன் அசஸ்மெண்ட்டு எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்க, மாடியூல்ஸ் எல்லாம் படித்து பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைமிங் எல்லாமே பார்க்குறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வந்து முடிக்கிறப்ப பேக் போயிட்டு திரும்ப வந்து அந்த கொஸ்டினை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆன்சர் எது செக் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்து ஆன்சர் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அடுத்து என்ன பார்க்குறாங்கன்னா, வீடியோ வந்து நீங்கள் கரெக்டாக பார்க்குறீங்களா, எவ்வளோ நேரத்தில் அந்த வீடியோ வந்து பார்க்குறீங்க, எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. இப்போ நம்ம வந்து PDF வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த PDF வந்து நம்ம வாசிக்காமையே டக்குன்னு என்லைன் அசஸ்மெண்ட் போயிட்டீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கும் சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் வராது. 0 தான் மார்க்ஸ் வந்து காட்டும். நம்ம என்னதேனாலும் இந்த கிரேட் சிஸ்டத்தில் 0ன்னு காட்டியிருக்கோம். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுறப்ப நம்ம பேஸ்லைன் அசஸ்மெண்ட் வந்து வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடியே அட்டன் பண்ணுவோம். என்லைன் அசஸ்மெண்ட் வந்து வீடியோ பார்த்த பிறகு அட்டன் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த மாடியூல்ஸ் எல்லாம் அடுத்து வர்ற வீடியோவில் வந்து நான் வந்து போட்டு விடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பேஸ்லைன் அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணுறப்ப பிளைண்டாக நம்ம அட்டன் பண்ணுவோம். அந்த சப்ஜெக்டை பற்றியும் அந்த டைட்டிலை பற்றியும் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தான் நம்ம வந்து அட்டன் பண்ணுவோம். அட்டன் பண்ணி முடித்த பிறகு நம்ம வந்து என்ன செய்வோம்னா வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்த்துட்டு அவங்க ஒரு PDF மாதிரி கொடுக்குறாங்க, அந்த கைடு மாதிரி கொடுக்குறாங்க. அந்த PDF கைடை வந்து எவ்வளோ நேரம் நம்ம வந்து படிக்கிறோம், சும்மா நம்ம ஜஸ்ட் அதை வந்து ஓட்டி விட்டுட்டு அப்படியே என்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு வந்துடுறோமா, அது எல்லாமே அந்த டைமிங் பேஸஸ் தான் எல்லாமே பண்ணுறாங்க. நம்ம பேக் போயிட்டு வந்து நம்ம ஆன்சர் அட்டன் பண்ணுறோமா, இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கலாம் பார்த்து தான் அவங்க வந்து சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து அனுப்பி விடுறாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடியே அந்த மாடல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு தடவை படித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சுட்டு பேக் வராதிங்க. படிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்கள் வந்து அதில் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த இதுலேயே பாருங்கள் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே கட்டளை எல்லாம் நிறைவு செஞ்ச பிறகு சான்றிதழ் பாருங்கள். பயிற்சியை நிறைவு செய்வதற்கு எடுத்துக்கொண்ட கால அளவையும் கணக்கில் கொண்டு பயிற்சி நிறைவு செய்வதற்கான சான்றிதழ் உருவாகும். அதனை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் வந்து பேக் வராமல் நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு வந்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டில் என்ன கொஷின்ஸ் இருக்கோ அதே தான் என்லைன் அசஸ்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து கவலைப்படாமல் நம்ம வந்து அந்த கொஷினுக்குரிய ஆன்சர் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பேஸ்லைன் அசஸ்மெண்ட் முடிங்க, செகண்ட் வந்து வீடியோ முடிங்க, தேர்ட் வந்து PDF கொடுத்துருப்பாங்க, அதை நல்லா படித்து பார்த்துக்கோங்க இமேஜஸோட. அடுத்து ஃபோர்த்து வந்து நமக்கு என்லைன் அசஸ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டில் என்ன கொஷின்ஸ் இருக்கோ அதை என்லைன் அசஸ்மெண்ட்லேயே வரும். அதனால் நம்ம வந்து அந்த டைமிங்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் வந்து நம்ம முடிச்சு 1 வீக்குக்குள்ளே நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகே டீச்சர்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிருக்கேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.